Hello friends, welcome to Indian Job Summit. லிக்விட் ப்ரபல்ஷன் சிஸ்டம்ஸ் திருவனந்தபுரம் வள்ளியமலாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அதுவும் முக்கியமான டிசிப்ளினில் டிப்ளமோக்கு, 10th ஐடிஐக்கு, டிகிரிக்கு எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதுக்கு டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி 44,000 இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக கொடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸ்லைட்லி. கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? பிடிஎஃப் டெலகிராமில் இருக்கும், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெக்கானிக்கல் 3 இயர் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஃபஸ்ட் கிளாஸில் 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் 3 இயர் டிப்ளமோ மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் அதே தான். 3 இயர் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சப் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. டர்னர், ஃபிட்டர்லாம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இதுக்கெல்லாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட டிசிப்ளைனில் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சேல்ரி வந்து உங்களுக்கு 21,000 இருக்கும். லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கல் டிரைவர். ஸோ லைட் வெஹிக்கல் டிரைவர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைட் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் 3 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே தான் ஹெவி வெஹிக்கலுக்கும் 10th பாஸ் பண்ணி ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் அதில் மினிமம் 3 இயர்ஸ் இருக்கணும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? 3 to 5 இயர்ஸ் இதுதான் அப்ளை பண்ணலாம் ஹெவிக்கு. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு என்ன ஏஜ், என்ன டேட் ஆஃப் பர்த், பார்ன் நாட் ஏர்லியர் தென். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது, இதுக்கு அப்புறமும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ அந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். சரிங்களா? ஸோ மினிமம் ஏஜ் வந்து 18. மினிமம் ஏஜ் வந்து 18. மேக்ஸிமம் 35 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 ஏஜ் வரையும் எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் நேச்சர் கொடுத்துருப்பாங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில். ஸோ அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ். போஸ்டிங்கை பொறுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் மாறும். ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது இந்த போஸ்ட் நம்பர் 792, 793, 787 வரை இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட், செய்முறை தேர்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 90 நிமிஷம் இருக்கும், அதாவது 1.5 மணி நேரம். மொத்தம் 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.3 மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக ரிட்டன் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இப்போ அடுத்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட், அதுக்கான ஸ்கோர். ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டில் 80க்கு 32 எடுத்தால் பாஸ் ஆகலாம். ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு 50 எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதுவே அதர் போஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 80க்கு 24, 100க்கு 40. ஸோ இந்த மினிமம் மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். அதாவது செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, போஸ்டிங் கிடைக்கும். சரியா? இந்த போஸ்ட் நம்பர் 794க்கு மட்டும் ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது செக் பண்ணணும். அதே தான் ரிட்டன் டெஸ்ட்டு இருக்கும். அது வந்து கொஷின்ஸ் மட்டும் மாறும். 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். ஸோ 120 நிமிஷம், 2 மணி நேரம். சேம் அதே தான். ஒரு கொஷினுக்கு 1 மார்க், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் சிலபஸ் தான் மாறும், மற்றபடி செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிஇடி இருக்கும், அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். அதுக்காக ரெக்குயர்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி. ரிட்டன் டெஸ்ட் 787, 799 அதுக்கான ரிட்டன் டெஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போஸ்டிங்கை பொறுத்து ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் கொஷின்ஸ் மாறும். அதை நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிள் ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 26th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும்.
ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே பாருங்கள், ஃபீமேல் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபுல் ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே யூனிஃபார்மாக 750 பே பண்ணணும். அதில் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் பே பண்ண ஃபீயை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதர் கேண்டிடேட் வந்து 500க்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பே பண்ண மொத்த அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரியா? என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், ட்ரை பண்ணலாம். சில பேர் கேட்கலாம், ப்ரோ எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்கும் எப்படி ட்ரை பண்ணுறது? ஏதாவது ஒரு ஜாபில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தானே நம்ம வந்து கிளியராக அதை க்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். உண்மை தான். ஏதாவது ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி இந்த 2க்கு மட்டும்தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதிலே நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். அந்த செலெக்ஷன் அந்த வே ஆஃப் ஸ்டடிங்கை வச்சுட்டே நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும், க்ராக் பண்ண முடியும். சரியா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது வந்து திருவனந்தபுரமில் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.